கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் சோலோ ட்ராவலர் மக்களே. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து வேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை வந்து இருந்தோம், ஜமுனாபுத்தூர் வந்து இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த vlog வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சுது. பட் என்னென்னா வந்து கேபின் ரைட் வந்து கிடைக்கல உங்களுக்கு. அது ஒன்று தான் அந்த vlogல வந்து இதுவாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜமுனாபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் தான் மக்கள் நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜமுனாபுத்தூர் ஜவ்வாது மலையிலேருந்து போலூர் வரைக்கும் நம்ம போக போகிறோம் டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில். ஸோ நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஜவ்வாது மலை வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு வழி வந்து பார்த்தீங்கன்னா காலைல வந்தோம், வேலூர் வந்து வந்தோம். ஸோ இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வழி தான் ட்ரை பண்ண போகிறோம். அதாவது ஜமுனாபுத்தூர்லேருந்து ஜவ்வாது மலையிலேருந்து போலூர் வரைக்கும் போக போகிறோம். பஸ் வந்துருச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்து டைம் வந்து 1 மணி தான், மணி இப்போ 12 தான் ஆகுது. ஸோ வந்து லஞ்சு சாப்பிட்டு தான் எடுப்பாங்க, மணி 1 மணி தான் டைமு. ஸோ வாங்க இந்த ட்ராவல் எப்படி அமைது பார்க்கலாம். நான் வந்து இந்த முறை வந்து ஃப்ரெண்ட்லேயே போயிட்டு சீட்டு போட்டேன். இந்த முறை கண்டிப்பாக நான் வந்து கேபினெட் எடுக்க போகிறேன். வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம பேஜை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் வீடியோ வரும். வாங்க அப்படியே பஸ்ஸு கிளம்பிட்டோம். நான் அப்படியே சாப்பிட்டு வர போகிறேன். சாப்பிட்டு வந்துட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் போன பஸ்ஸுங்க. அதாவது ஜவ்வாது மலையிலிருந்து போலூர் வரைக்கும் போகிற பஸ்ஸு. பட் இந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வரைக்கும் போகுது மக்களே. ஜவ்வாது மலை டு கிளாம்பாக்கம் செம்ம இது இருக்குது. நான் பார்க்க போகிற மக்களே, ஒன்று போலூர் வரைக்கும் போவே, இல்லைன்னா டைரெக்டாக கிளாம்பாக்கம் கூட போனால் போயிடுவோம் மக்கள் இந்த பஸ்ஸில். வாங்க அப்படியே பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு மக்களே. கரெக்டாக 1 மணிக்கு எடுத்துருக்காங்க. இங்கேருந்து கரெக்டாக ஜமுனாபுரத்துலேருந்து 1 மணிக்கு பஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே ட்ராவல் எப்படி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். தூரம் பார்த்தீங்கன்னா 32 ரூபாங்க. கரெக்டாக ஜமுனாபுத்தூர்லேருந்து போலூர் வரைக்கும் போகிறதுக்கு பார்த்தோன்னா இந்த பஸ்ஸில் ஒருத்தருக்கு 32 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு மக்களே. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா உட்காந்துட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு அக்கா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிட்டு வராங்க டிரைவர் கூட. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெகுலராக வந்து ட்ராவல் பண்ணுவாங்க போல் இந்த பஸ்ஸில். ஸோ இந்த ஜவ்வாது மலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதிக கிராமங்கள் இருக்குது மக்களே. இது வந்து மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஜமுனாபுத்தூர். இது தாண்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன கிராமங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஜவ்வாது மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாருமே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயம் தாண்டி இங்கே வந்து வேறு எதுவும் பெருசாக கிடையாது. ஸோ இந்த ரூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது மக்களே. இப்போது இந்த வேலூர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட் சுத்தமாக நல்லா இல்லை. இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜவ்வாது மலை வர்றதுக்கு உங்களுக்கு மெயின் ரூட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே. அதாவது போலூர்லேருந்து ஜவ்வாது மலை வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ரூட்டு. போலூர் டு ஜமுனாபுத்தூர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரூட் மக்களே. வெயில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன வீடுகள், கிராமங்கள் அப்படி தான் மக்கள் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வளைஞ்சு போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொண்டை ஊசி வளைவுகள் வந்து அதிகமாக இருக்குது மக்களே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 10லேருந்து 15 கொண்டை ஊசி வளைவுகள் கண்டிப்பாக இருக்கும் இங்கே. அண்ணன் வந்து பஸ்ஸு செம்மையாக ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு.
இந்த ஜவ்வாது மலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் வந்து பார்த்திங்கன்னா வரும் இந்த ஜவ்வாது மலை. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மலை, வெள்ளிமலை சொல்லுவாங்க, கல்வராயன் மலை, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சேர்ந்தது தான் இந்த ஜவ்வாது மலையும். இந்த ஜவ்வாது மலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேலூர் மாவட்டத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலூர், திருவண்ணாமலை, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா இந்த மலைகள் வந்து இருக்கும் மக்களே. இந்த ஜவ்வாது மலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. டூரிசம் வந்து அளவுக்கு டெவலப் பண்ணலை. ஸோ ஃப்யூச்சரில் வந்து எனக்கு தெரிஞ்சு டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பீமன் ஃபால்ஸ், ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதை விட்டுனா வேறு எதுவும் கிடையாதுங்க அங்கே பார்க்குற மாதிரி. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது மக்களே உங்களுக்கு இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வாது மலையில் உங்களுக்கு வந்து வனவிலங்குகள் அச்சுறுத்தல் கிடையாது. வனவிலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது மக்களே. நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம். நைட் டைம் கூட நீங்கள் வந்து ஜவ்வாது மலை மேலே வரலாம். இதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து ஓப்பனாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டை ஊசி வளைவு வந்து போக போகிறோம். இந்த வியூ மட்டும் பாருங்கள். நம்ம இன்னும் ஒரு ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வியூ பார்க்கும்போது. சூப்பராக இருக்குது. சுற்றி முற்றி மலைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. இந்த இடம் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது மக்கள் இந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மலைத்தொடர் நடுவில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் வரும் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்டுங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான வளைவு மக்களே. பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பஸ் வந்துடுச்சு ஆப்போசிட்டில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பஸ் இந்த இடத்துல வந்து ஒரே டைமில் போக முடியல. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணி அப்படி தான் போக முடியுது மக்களே. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு வந்து சின்னதாக இருக்குது, ஒரு சில இடத்துல நல்லா பெருசாக இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் பேர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா குண்டலகேசி கொண்டை ஊசி வளைவு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுக்கும் அந்த காலத்து தமிழ் பேர் வச்சுருக்காங்க மக்களே உங்களுக்கு. இப்படி பார்த்தாலும் மொத்தம் இங்கே ஒரு 10 கொண்டை ஊசி வளைவுக்கிட்ட இருக்கும் மக்களே.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மணிமேகலை கொண்டை ஊசி வளைவு. இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து டர்ன் பண்ணணும். அண்ணன் வந்து பக்காவாக ஓட்டிகிட்டு வர்றாரு. நம்ம வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மலையை விட்டு கீழே இறங்கிடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் டேர்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க சேஃப்டிக்காக. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே இறங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அத்திமூருன்ற ஊர் வரும். அந்த அத்திமூர் தான் வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரம். அந்த ஊருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரோட்டில் தான் போக ஆரம்பிக்கும். கீழே இறங்கிட்டோம். இன்னும் வந்து செக் போஸ்ட் வரல. பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே செக் போஸ்ட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அத்திமூர் செக் போஸ்ட்டு. இதுக்கப்புறம் தான் நீங்கள் மலைக்கு மேலே ஏறுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக கீழே இறங்கிட்டோம் மக்களே. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் மக்களே. இதுதான் போலூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ ட்ராவல் பார்த்துருப்பீங்க. நம்ம ஜம்னாபாத்தூர்லேருந்து போலூர் வரைக்கும் வந்தது. சூப்பராக இருந்தது மக்களே ட்ராவலு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம அந்த வேலூர் மாதிரிலாம் இல்லை, ரோடு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே 1 மணிக்கு எடுத்தாங்க பஸ்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆயிடுச்சு வர்றதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் உங்களுக்கு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம பேஜை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜவ்வாது மலை போகணுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் வழியாக வராதிங்க. அங்கே ரூட் வந்து சரி கிடையாது. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது வர்றதுக்கு. நீங்கள் சென்னையிலேருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா போலூர் வந்துடுங்க. போலூர் வந்துட்டீங்கன்னா போலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜம்னாபுத்தூர் போயிடலாம். ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் காரில் வந்தோன்னா சரி, இல்லை பைக்கில் வந்தாலும் சரி, இல்லை டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் போகிறதும் சரி, போலூர் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் ப்ளஸ் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்குது மக்களே. பட்டு வெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், போட்டு கொளுத்தி எடுக்குது. நான் போய் ஒன்றும் சாப்பிடல, போய் சாப்பிட்டு அப்புறம் இப்போ திருப்பி சென்னைக்கு தான் போகிறேன். எப்படி இங்கேருந்து ஆரணி போயிட்டு அங்கேருந்து சென்னைக்கு டேட் பஸ்ஸு அப்படியே ட்ராவல் பண்ண போகிறேன் மக்களே. ஓகே மக்களே, ஒன்ஸ் அகைன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் வீடியோ பார்க்கலாம். பாய்.